உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்கள். இந்த நாள் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 தேதி சரியாக 6:30 எஸ். இந்த நிகழ்ச்சி குறிப்பாக இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார், மனிதனாக கன்னி மரியாயினிடத்தில் பிறந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியிலே இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் யார் இதை விசுவாசிக்கிறீர்கள்? அன்பான சகோதரர், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு மலை பிரசங்கம் செய்தார். இந்த பரிசுத்த வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, முதல் 3 வசனங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். மத்தேயு 5 முதல் வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார், 3 நாள் பிரசங்கித்தார். 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது ஒரு குஷ்டரோகி, கைகள் இப்படி இருக்கும். குஷ்டரோகி உங்களுக்கு தெரியும், லெப்ரசிஸ் எப்படி இருப்பாங்கன்னு. அந்த குஷ்டரோகி ஒருவன் வருகிறான், வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறான். இயேசுவே, என்னை சுத்தமாக்க உம்மால் தான் முடியும், என்னை சுகமாக்க உம்மால் தான் முடியும் என்று சொன்னான். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வன். உனக்காக எனக்காக சிலுவையிலே அவர் மரிக்கப் போகிறார் என்பதை அப்பொழுதே அவன் உணர்ந்து கொண்டான். மரித்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, உயிரோடு எழுந்து விட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்று நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். என் பெயர் ராபர்ட் சைமன். நீங்கள் தைரியமாக உங்கள் ஃபோன் நம்பரை எனக்கு டைப் செய்து அனுப்புங்கள். இதுக்கு முன்பாக போட்ட வீடியோவில் அநேகர் போட்டிருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், அப்படி இருந்தால் ஒரு 4-5 பேர் என்னோட தொடர்பு கொண்டீர்கள். சகோதர சகோதரிகள், இப்போதும் தைரியமாய் சொல்லுகிறேன், எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைக்காக நான் செபிப்பேன். இயேசு உடனே சுகம் கொடுப்பார், உடனே சுகம் கொடுப்பார். நீங்கள் சோதித்து பாருங்கள். மல்கியாவில் சொன்னார், காணிக்கைகளை கொடுத்து, தசமபாகங்களை கொடுத்து சோதித்து பாருங்கள். அது வேற, அது பண ஆசீர்வாதம், இது சரீர சுகம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பணிந்து கொண்டான். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, நீ சுத்தமாகு. உடனே சுத்தமானான், உடனே சுகம் பெற்றான். இந்த ஆண்டவர் இப்பொழுது மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, உன்னை நோக்கி கூப்பிடுகிறார். வா, இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீ விசுவாசித்து நீ ஜெபம் செய். என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அப்பொழுது நீங்கள் சுகம் பெறுவீர்கள். கட்டாயமாய் நீங்கள் இருக்கும் சென்னையா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எந்த மூலையாக இருக்கட்டும், உங்களை ஒரு சாட்சியாக வைப்பார். பகிரங்கமாக சொல்லுகிறேன். இது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எதில் வந்தாலும் சரி, நான் பயப்படவில்லை. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஜெபிக்கும் போது நீங்கள் சுகம் பெறுவீர்கள், நீங்கள் சாட்சியாக மாறுவீர்கள். கர்த்தாவே, இதை பார்த்த நிகழ்ச்சி ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும், இவர்களை தொடர்பு கொள்ளட்டும். இப்பொழுதும் இந்த ஜெபம் வழியாக சுகம் நடக்கட்டும். ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கும், சுகமாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பெயர், உங்கள் ஃபோன் நம்பரை மாத்திரம் எனக்கு அனுப்புங்கள். நான் ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.